இன்றைக்கி ஹெல்த்தியான அவல் லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அவல் லட்டு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கான 2 கப்பு அவல் எடுத்துருக்குறேன். முந்திரி திராட்சை தேவைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய், ஏலக்காய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், நாட்டு சர்க்கரை. அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். அவளை வறுத்து மிக்ஸி ஜாரில் திரிச்சிட்டு வந்துடலாம். 2 கப்பு அவளையும் லேசாக வறுத்துக்கோங்க. இது சோப்பு அவல் தான் எடுத்துருக்குறேன். சோப்பு அவளுங்க அப்படி லேசாக பட்டையாக இருக்கும், அதான் எடுத்துருக்குறேன். 2 கப் அவளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். லேசாக வறுத்தாச்சுங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்து திரிச்சிட்டு வந்துடலாம். திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஹெல்த்தியான லட்டு ரெசிபிங்க. அவல் சோப்பு அவல் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை கழுவி வச்சுருக்கேன். அதையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஏலக்காவும் தேங்காயும் போட்டு வறுத்துக்கலாம். லேசாக வறுத்துக்கோங்க தேங்காவை. அப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அரை கப்பு நாட்டு சர்க்கரை கொட்டிடுறேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கரையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அந்த சர்க்கரை கரைஞ்சி இருக்கும். இது நாட்டு சர்க்கரைனால இது வடிகட்ட வேண்டியதில்லை, கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்துட்டுங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல், பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலை கொட்டிக்கலாம். நல்லா நாட்டு சர்க்கரையிலே நல்லா வேக விட்டுருங்க. அவளும் ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். இதுவுமே நல்லாவே வேக விட்டுடலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு லைட்டாக இலகி வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் முந்திரி நெய் போட்டு அதை வறுத்து வச்சுருக்க முந்திரி கொட்டிடலாம். கொட்டிட்டு அதையுமே கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஆறின உடனே லட்டு பிடிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் ஆற விட்டுட்டேன். அப்புறம் நம்ம கதம்ப சேனலில் நிறைய லட்டு ரெசிபி போட்டிருக்கோங்க.
சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் காய்ச்சின பால் கொஞ்சமாக ஊற்றி நெய்யும் போட்டுக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு வந்ததுன்னா அப்படியே லட்டு பிடிச்சிக்கலாம். ஹெல்த்தியான அவல் லட்டு, டேஸ்ட்டுமே பார்த்தேன் சூப்பராக இருக்குதுங்க. வாங்க இப்படி லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா காய்ச்சின பால் கொஞ்சம் தொளிச்சுக்கோங்க. சட்டி சூடாக தான் இருக்குது. மாவு மட்டும் எடுத்து லட்டு பிடிச்சிக்கிறேன். சட்டி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான லட்டு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக லட்டு கொடுங்க. ஸ்வீட் சாப்பிட்றதுலாம் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். லட்டு பிடிச்சாச்சு. இது மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். முந்திரி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கிறேன். நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முந்திரி போட்டு கொடுங்க. அது சேர்த்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடிங்க. டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. பிடிக்கும்போது நல்லா ஹெல்த்தியான என்ன லட்டு சொல்லி பார்க்கலாம்? அவல் லட்டு. நானும் டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்குல்ல? ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் இனிப்பு கொஞ்சம் மைல்டாக தாங்க இருந்தது. நீங்கள் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும்.